வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்னைக்கு சில போர்வெல்ல தண்ணீர் மேலே வரக்கூடிய இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அது மாதிரி இந்த போர்வெல்லும் கிட்டத்தட்ட ஒரு 60 அடி ஆழங்கள் போகும்போதே தண்ணீர் வந்துடும். ஏன்னா இந்த இடமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றளவில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஊர்லேயே 2 3 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து மேல் மட்டத்திலே இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஒரு வீட்டு தேவைக்கான பொருள். அதே மாதிரி நேற்று நல்ல மழை 2 3 மணி நேரம் பேஞ்சிருக்கு. அப்போ வந்து இந்த இடங்கள்ல வந்து மண் வந்து ஏற்கனவே இந்த பிளாட்ல வந்து மண் கொட்டியிருக்காங்க. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஈரமாக இருக்குது. அதனால் வண்டி கொண்டு போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ரோட்ல இருந்து ஒரு வெறும் 30 அடி தூரம் தான் உள்ள வண்டி எடுத்துகிட்டு போகணும். ஆனால் கண்டிப்பாக வண்டி ஃபுல்லாக பதிஞ்சு பதிஞ்சு தான் உள்ளே போயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்க கண்டிப்பாக போர்வெல் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த போர்வெல்ல வந்து நம்ம செய்ய போகிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பைப்பு வச்சு லாக் பண்ணி தான் ஓட்ட போகிறோம். ஏன்னா அந்த பைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு கீழே வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த தண்ணீர் வந்து நமக்கு வந்து ஒரு 20 அடியிலேயே ஈரக்கசி வந்துடும். இந்த இடத்துடைய தன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்கண்டங்கிறது ஒரு 10 அடி அளவுக்கு இருக்கும். மீதி கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய மாங்கொட்டை பாறை, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 45 அடி அளவுக்கு வரும். அந்த 45 அடி முடியும் போது நமக்கு வந்து ஒரு வெள்ளைப்பாறை வந்து இங்கே வந்துடும். அப்போ அந்த வெள்ளைப்பாறையும் அந்த மாங்கொட்டை பாறையும் இதாகக்கூடிய இடத்துல ஒரு நீர்மட்டம் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த போரில் வர மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து 10 இன்ச் பைப்பு நம்ம வந்து யூஸ் பண்ணலை. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸாக அதிகமாக இருக்குது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த இதில் வந்து வேற ஒரு மெத்தடை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம ஒரு பைப்பில் வந்து ஒரு 15 அடி மட்டும் கீழே வந்து முதல் பைப்பில் வந்து கீழே இருக்கக்கூடிய முதல் பைப்பில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய 2 பைப்பு வந்து 40 அடிக்கு வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வீட்டுக்கான ஒரு போர்வெல். கண்டிப்பாக வந்து இந்த பகுதி வந்து கிழக்கு பக்கமாக இந்த மூலையில் ஒரு கார்னரில் தான் அமைச்சிட்ருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து மேற்கொண்டு ஏதாவது டேங்கோ அல்ல செப்டிக் டேங்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்பஸில் இது பண்ணாங்க, ட்ரைனேஜ் இது பண்ணாங்க அப்படின்னா அந்த போர்களை வந்து கண்டிப்பாக இறங்கிடக்கூடாது. அதனால் வந்து இதை மட்டும் கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக செய்கிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த 3 பைப்பில் கிட்டத்தட்ட 60 அடி நம்ம வந்து கேசிங் ட்ரில் பண்ணியிருக்கோம். அந்த 3வது பைப்பில் வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு முதல் ஒரு லென்த்தில் ஆரம்பத்தில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லென்த்தில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பிளாஸ்டிக் சாக்கெல்லாம் ரேப் பண்ணி அதை வந்து டொயினால் ஃபுல்லாக டைட் பண்ணி கட்டிடுவோம். அப்போ கட்டிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த போர்வெல் வந்து ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சைடில் இருக்கக்கூடிய இடத்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து லாக் பண்ணிடுவோம். அப்படி லாக் பண்ணும்போது நமக்கு அந்த தண்ணி வரக்கூடிய பகுதியில் அந்த ஃபில்டர் இருக்கும். அதற்கு மேலே வந்து உங்களுக்கு மண் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஃபில்டர் வந்து அடப்படாது. ப்ளஸ் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய மண்ணை லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏதாவது ஒரு ட்ரைனேஜ் வாட்டரோ ஒரு கண்டாமினேட் ஒரு தண்ணி அந்த பக்கம் இருந்துன்னா கூட அந்த போர்வெல்லில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. ஏன்னா இதை வந்து சில நேரங்களில் நிறைய பேர் செய்யாமல் விட்டுறதுனால அது ஒரு சில வீட்டு பொருளும் பார்த்தீங்கன்னா அந்த வந்து ட்ரைனேஜ் ஸ்மெல் வந்துடும். நம்ம அந்த இதை வந்து மறுபடியும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா கட்டடங்கள் கட்டிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எங்களுக்கு காலையில் வண்டி கொண்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 1 1/4 மணி நேரத்துக்கு பக்கமாக நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் அந்த வண்டியை கொண்டு போயிருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பதிய ஆரம்பிச்சிருச்சு. வண்டி வந்து ஃபுல்லாக பதிஞ்சு பதிஞ்சு தான் உள்ளே கொண்டு போயிருக்கோம். ஒரு 30 அடி தூரத்தை கடக்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எங்களோட ஹேமர் வந்து ஒரு பகுதி கிராக் ஆகிடுச்சு. அதனால் வந்து அதை வந்து சரிப்படுத்தி நம்ம வந்து அடுத்த ஒரு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அதை செய்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 11 11:30 அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த போல் அந்த போர்வெல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஈவினிங் டைமில் கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் மழை வரக்கூடிய இடம். அதனால் வந்து எவ்வளோ குயிக்காக செய்யணுமோ செஞ்சுருவோம். அதே மாதிரி இந்த போர்வெல் வந்து ஒரு 350 அடி வரை அவங்க போர்வெல் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 320 330 அடியில் கண்டிப்பாக ஒரு நீர்மட்டம் நல்ல ஹெவியான நீர்மட்டம் வந்து இடத்துல கிடைக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்கு பின்பகுதி, அந்த காம்பவுண்டுக்கு பின்பகுதி, அதே மாதிரி நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கிற முன்பகுதியில் சைடில் நிறைய போர்வெல் அமைச்சிருக்கோம். இப்போ சமீபமாக ஒரு 1 மந்த்துக்குள்ளாரையே இந்த இடங்கள்ல வந்து ஒரு 2 போர் பக்கத்து பக்கத்துலேயே ஓட்டியிருக்கோம். அதனால் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஒரு ஜியாலஜிக்கல் லொக்கேஷன் தான் இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு கல்லுடைய தன்மை வந்து அந்த ஒயிட் ராக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 280 அடி பக்கமாக போகும்போது அந்த கல் வந்து மாறும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் ஸ்டோனாக மாறிடும். அது மாதிரி இந்த தண்ணியோட அளவும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்தாலும் கம்மியாக வராது. ஏன்னா வீட்டு தேவைக்கு நமக்கு வந்து சர்ப்ளஸாகவே கிடைக்கக்கூடிய இடம். அது மாதிரி இந்த போர்வெல் வந்து நம்ம வந்து அமைச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ தண்ணீர் வந்திருக்குது, எவ்வளோ ஆழங்கள் ஓட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவிடுறேன். அதே மாதிரி எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு நண்பர்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஏன்னா எங்களுடைய மாவட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில்
நேற்று 2 மணி நேரம் நல்லா ஹெவியாக பெஞ்சிருக்கு. ஒரு 1 மணி நேரம் வந்து நம்ம கொஞ்சம் மிதமான மழை. நல்லா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கோடையில் வந்து இவ்வளோ மழை இந்த இடத்துல பதிவாகிறதுங்கிறது இங்கே வருஷம் வருஷம் நடக்கக்கூடியது தான். அந்த 5வது மாதம் வந்து நடக்கும். போன வருடங்களில் கொஞ்சம் மழை குறைவு தான். இந்த வருடம் வந்து கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கும் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு 5 நாட்களுக்கு. அது மாதிரி நிறைய போர்வெல் அமைச்சிட்டு வரோம். உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதே மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து வீடியோவாக பதிவிட்டு நாங்கள் வந்து இது பண்ணுவோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வீட்டு தேவைக்கான போர்வெல். நம்ம போர்வெல் அமைச்சோட அவங்க நாளைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடணும். மழை ஏன்னா அடுத்த மழை வந்துட்டால் அந்த வண்டி சுத்தமாகவே உள்ளே கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு 11 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவாக இருந்தால் எங்களோட வீடியோக்களை பாருங்கள். அதில் உங்களுக்கு தேவையான ஒரு கருத்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தயவு செஞ்சு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது வந்து அதாவது ஃபோன் வழியாக நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேண்டாம். காரணம் வந்து என்னுடைய வேலைப்பளு நான் எல்லாத்துட்டையும் வந்து முழுமையாக நான் வந்து பதிலளிக்கிறதுக்கு என்னால் முடியாது. அதனால் தொடர்ந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான பதிலை என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக என்ன விஷயங்கள் தெரியுதோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. என்னுடைய அடுத்த வீடியோவில் இதில் எவ்வளோ தண்ணீர் வந்தது, எவ்வளோ ஆழங்கள் ஓட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பதிவிட போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. நன்றி.